வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களே, வாழ்க்கையில இதை விட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. என்ன சார், என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துச்சு, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன். கடன் பிரச்சனை, வேலை இல்லை, நிறைய விபத்துகள், உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு என்னன்னா ஏமாற்றங்கள். வாழ்க்கையில நான் என்ன தப்பு செஞ்சேன் சார், நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன், இவங்க கிட்ட ஏமாந்துட்டேன், பணம் போயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளா. அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பண்ணலாம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி போகுது. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. கடகராசின்னு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாவே என்னன்னா அழாத குறையாக பார்க்கக்கூடியவர் தான் கடகராசி. அவ்வளவு ஒரு மன வருத்தம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் நல்லது பண்ணேன், அந்த அளவுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன், என் குடும்பத்துக்காக நான் அனைத்தையும் இழந்திருக்கேன், நான் வாழ்ந்தா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், நான் அது மாதிரிலாம் இல்லை இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், மனசுக்குள்ள வருத்தப்படக்கூடியவர்கள் தான் கடகராசி. வெளில கூட சொல்ல முடியல சார் இதெல்லாம். ஏன்னா வெளில சொல்லி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி. உங்களுடைய மன வருத்தங்களுக்கு, மன வலிக்கு ஒரு நிவாரணமாக சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமண உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரிவினை, தேவையில்லாத தொடர்புகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தவறாத பழக்க வழக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், அதனால பிரிஞ்சு குடும்பம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு சார். அவ்வளவு சண்டை, அவ்வளவு பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு போராட்டமான காலமாயிடுச்சு கடந்த ஒரு 2.5 வருஷமான்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அவர்கள். அந்த பிரச்சனைகளுக்கு இருந்து தீர்வை கொடுக்க போற அந்த சனி பகவான் பிரிந்த தம்பதியினர் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளா திருமணமே ஆகல, நிறைய கடகராசியில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது முக்கியமா கடகராசியில ஒருத்தர் பிறந்து அவங்க அம்மாலாம் என் பையனுக்கு ஒண்ணு நல்லது நடக்கலையே, என் பொண்ணுக்கு ஒண்ணு நல்லது நடக்கலையே, என் பையனை மாதிரி நல்ல பையன் யாரும் கிடையாது, என் பொண்ணு மாதிரி நல்ல பையன் பொண்ணு எதுவும் கிடையாது, ஆனா இப்ப உங்களுக்கு கல்யாணமே ஆகல, வரலாம் தட்டி தட்டி போகுது, ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு, வயசாயிட்டே போகுது, என் பையன்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்றான், என் பொண்ணு அதுக்கு மேல ஒரு மன வழியில இருக்கா, விரக்தியில இருக்கா. ஏன்னா சில பேருக்குலாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். அது முக்கியமா பூச நட்சத்திர அன்பர்கள், ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா கடந்த 2.5 ஆண்டுகள் நடந்தது. ஒரு நிச்சயதார்த்தம் நின்று போகுது, கல்யாணம் எல்லாம் புக் பண்ணி நின்று போகுது, இந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போறாரு. நீங்க வெயிட் பண்ணது நல்லதுக்கே. 2.5 வருஷம் கல்யாணம் ஆகல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வரம் கிடைத்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல செய்ய போறார். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்தந்த வயதுல கிடைக்கக்கூடிய விஷயம் தான் பாக்கியம். நிறைய கடகராசி என்பது கடந்த ஒரு 2.5 வருஷமா நான் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வரணும், வேலையில நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நான் 4 பேருக்கு சம்பாதிச்சு தானம் பண்ணணும். இதுல வார்த்தையை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நான் சம்பாதிச்சு 4 பேருக்கு தானம் பண்ணணும், நான் அப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளா வாழ்க்கை சிறப்பா இல்லை. நிறைய பிரச்சனைகள், ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுகள்,
நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்க ஒரு வேலை செய்யல, கரெக்டா பண்ணல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வேலையை விட்டு போற வரைக்கும் உங்க ஆஃபீஸ்ல அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை இழந்து கஷ்டப்படுவோம். நிறைய பேர் என்னன்னா நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒரு வீடு வாங்கி வீடு லோன் கட்டிட்டு இருந்தீங்க, கார் வாங்கி கார் லோன் கட்டிட்டு இருந்தீங்க. எல்லாமே வேலை இழப்புனால நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைச்சி திருப்பி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போகிறார். அதே போல கடக ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும். ஏன்னா அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி, நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு சார். ஒரு எக்ஸாம் எதெல்லாம் பாஸ் பண்ண முடியல, ஒரு பணம் கட்டி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண நடக்கல, அதுல ஒரு ஏமாற்றம். சில பேர் வெளிநாடு வாய்ப்பு வந்து தவற விட்டவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தவிர வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கனடா, யூஎஸ், யூகே இந்த 3 கண்ட்ரி, எல்லா ஃபாரின் கண்ட்ரி ஓகே, இந்த 3 கண்ட்ரி அதிக வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய காலகட்டத்தில். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, வெற்றி உறுதி. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்போ நாட்டை விட்டு வெளில போகும் தெரியல, வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அது உங்களோட நேரம் தான். அங்கேயே நல்லா வாழக்கூடியவரும் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்து கூட அது உங்களுடைய நேரம் தான். நேரம் சரியில்லை, அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கேயே ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆனால் என்ன, இப்போ நம்ம தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரும். முதல்ல அந்த நெகட்டிவிட்டி முதல்ல போகும். அந்த நெகட்டிவிட்டி போயிட்டாவே என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டி வந்துடும். பாசிட்டிவிட்டி வந்தோடனே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து கொடுக்க போறார். அதே போல நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி, பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம், நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் பிரச்சனையே. ஏதாவது குறை இருந்தால் நம்ம பார்க்கலாம் சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது ஒரு பித்திரு தோஷம் இருக்கலாம், மாத்திரு தோஷம் இருக்கலாம், ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் செய்யப்படுறாரு. அதே போல வீடு இழந்தவர்கள், வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன யோகம், வீடு வாங்குறதுக்கான யோகம். ஒரு வீடே வாங்க முடியல சார்னு சொன்னவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிறைய கடகராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த சொத்துனால நிறைய பாதிப்பு அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பதற்கு சொத்து சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியே இல்லை, நிறைய நஷ்டங்கள். ஏன்டா தொழில் பண்ண ஆரம்பிச்சோன்னு தெரியல சார், என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணால் நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கடகராசி. காரணம் நேரம் சரியில்லை உங்களுக்கு, அதனால உங்களுக்கு சரியா நடக்கலை. உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லை, இருக்கு. திறமை இல்லையா? இருக்கு. எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன் சார், எனக்கு மட்டும் தொழிலில் வெற்றி கிடைக்கல, தொழில நஷ்டத்தை சந்திச்சேன். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்ஸ்னால துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதனால பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய, தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு சுகர், பிபி, ஷூட்டப் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் 10 நாள் இருந்தவங்களாம் நிறைய கடகராசிகள் இருக்காங்க. சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கு. நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. நீங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றிருக்குன்னு நினச்சிங்க. உண்மையிலும் இல்லை, உண்மையில அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. சில பேருக்கு அதையும் மீறி உடல் பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா உங்களுடைய கர்ம வினை காரணமாக.
அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரமா இருக்கு. எப்படி இருந்த போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நானும் ஆரோக்கியமா இருக்கேன், 4 விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பதற்கு மிக விரைவில் வரப்போகுது. அதே போல கடகராசி என்பதற்கு நஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், பணத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதே மாதிரி நான் ஒரு கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு காசை போட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சீட்டு போட்டு பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்தவர்கள் கடகராசி என்பவர்கள். சார் அதெல்லாம் வந்துருமா சார்னா கண்டிப்பாக வரும். உங்களுடைய உழைப்பின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வரும். அதுமாதிரி இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டை தான் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கடகராசி என்பதற்கு இருக்க போகும். வாழ்க்கையில் பெரும் முயற்சியால் சாதித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. இல்லை சார் அப்படி சொல்றீங்க, நிறைய நேரத்துல நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கஷ்டப்பட்டா கூட வாழ்க்கையில என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை அடுத்த நாளே வரும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்கள், சிறந்த புத்திசாலிகள், ஒரு விஷயத்தை எடுத்தா செய்து காட்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சிம்ம ராசி என்பதற்கு போதும். இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் மாதிரி எல்லாம் செய்ய முடியும் உங்களால. ஏதோ ஒரு சில காலகட்டங்கள்ல சில பிரச்சனைகள் வருது, அதனால சில பேருக்கு பாதிப்புகள் இருக்கு. அதுக்கு உங்க சுயஜாதம் முக்கிய காரணமா இருக்கு. ஒரு நஷ்டம் இருக்கு, தொழில வேலை இல்லாம இருக்கீங்க, திருமணத்துல பிரச்சனை, அதெல்லாம் உங்க சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மற்றபடி ஜென்ரலாகவே ஒரு சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி. ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் எங்கள் வீட்டில் சிம்மம் தான் சார், பயங்கர கோபம் வரும் சார். அந்த கோபத்துல தான் ஒரு குணம் இருக்கும். அந்த கோபப்படுறதுக்கு காரணமே என்னன்னா, வீட்டில் இருக்கவங்க எங்கேயா போய் மாட்டிக்கூடாது, எங்கேயாவது தப்பு பண்ணிடக்கூடாது, ஏதாவது நஷ்டப்படக்கூடாதுன்ற அதற்காக அக்கறையில் ஏற்படக்கூடிய கோபம் தான் அந்த சிம்மராசி என்பதற்கு வரும். உண்மையிலே நீங்க நல்லா அவங்கள பார்த்தீங்க, நல்லா அவங்ககிட்ட பழகுனீங்கன்னா அவங்கள விட மென்மையானவர்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரார், அஷ்டமஸ்தானத்துல வரார். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டமா அடுத்த 2 ஆண்டுகள் இருக்க போகுது. ஜாக்கிரதைனா பயங்கர ஜாக்கிரதையா இருக்கும். எந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னா, முக்கியமா உறவுகள் சார்ந்த விஷயங்கள். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சார் பிரச்சனைகள் நல்லபடிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்துல சண்டை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த வார்த்தை பேசுறோட அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பெரிய அளவுல சண்டை வரும். நிறைய பிரிவினைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க, நல்லா இருக்கிற வீட்டை நீங்களே பிரிச்சுறீங்க போல இருக்கு அப்படின்னு கூட சில பேர் நினைக்கணும். அப்படிலாம் கிடையாது. நேரம் யாராலையும் யாரையும் பிரிக்க முடியாது, யாராலையும் யாரையும் சேர்க்க முடியாது. நேரம் மட்டும்தான் ஒருத்தரை பிரிக்க முடியும், ஒருத்தரை சேர்க்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும், பணத்தை பிடுங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இந்த அஷ்டம சனி பயிற்சி இருக்க போகும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா,
திருமணம் ஆகாதவர்கள் அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. ஒன்றும் சேர்ந்து வாழும், இல்லை ஏதாவது பிரச்சனை இல்லை, பிரிய வேண்டிய சூழ்நிலைன்னா பிரியணும். ஆனா திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து ஒரு வரனை பார்ப்பது சிறப்பு. அப்ப அஷ்டம சனியில கல்யாணம் நடக்காதுன்னா நடக்கும். நீங்க அதிக எதிர்பார்ப்புகளோட வந்தா ஒரு தோல்வி உண்டு. வர்ற வரன் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எங்க அம்மா அப்படி பாக்குறாங்க சார், இப்படி பாக்குறாங்க சார்னா கண்டிப்பா தோல்விகள் உண்டு. வரக்கூடிய வரனை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப்பை அமைச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா கண்டிப்பா குடும்ப விஷயத்துல, அதுவும் முக்கியமா திருமண விஷயத்துல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் நீங்க தான் இருப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் பேசுனதை வச்சு எடுத்து பேசி ஒரு பெரிய சண்டையை எழுத்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்ப சொல்லும்போது என்னுடைய ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அன்னைக்கே ஜோசியர் சொன்னாரு, தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதுன்னு, நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பேச்சு அதோட கட் பண்ணிக்கிங்க. திருப்பி அதுக்கு மேல கண்டினியூ பண்ணாதீங்க. அப்படி உறவுகள்ல நீங்க செய்யக்கூடிய பேச்சு, நீங்க செய்யக்கூடிய செயல் பிரச்சனையை கொடுக்கும். கேர்ஃபுல்லா இருங்க. அது முக்கியமா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை தலையிடாதீங்க. அம்மா அப்பா கிட்ட சொத்து கேட்கறது, பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்குன்னா அக்கா தங்கச்சிட்டு சண்டை போடுறது, அண்ணன் தம்பிகிட்ட சண்டை போடுறது. உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கு அந்த சொத்து வந்தா பிரச்சனையை தீக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை. அதை கேட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பிசினஸ்மேன், நிறைய பிசினஸ் உமன், என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சிம்மராசி. ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ஒரே காலகட்டத்தில் 4 வேலையை செய்யக்கூடிய, மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய திறமை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? 4 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதுல ரொம்ப கிளவரா எதை செஞ்சா நம்மளுக்கு லாபம். முக்கியமா இந்த பார்ட்னர்ஷிப் கூட போகாதீங்க. பார்ட்னர்ஷிப்லாம் நிறைய தோல்விகள் வரும். எல்லாம் சேர்ந்து பணம் போடுறோம்னு சொல்றாங்க சார், நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது செய்யவே செய்யாது. எல்லாம் உங்க தலையில மிளகா அரைக்க போறாங்கன்னு அர்த்தம். உங்களால செய்ய முடியும், கடைசியில் உங்களை கை காட்ட போறாங்கன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லா இருக்கு. புதுசா கஸ்டமர், புதுசா கடன் கொடுக்கறது, புதுசா பிசினஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சார் எப்படி சார் இருக்கிறது, பிசினஸ்னாவே ஏதோ ஒரு புதுசா வரதான் வரும். ஆனா பணம் இழப்பு இல்லாத அளவுக்கு அந்த பிசினஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பொருள் கேட்கிறாரு, நீங்க சப்ளை பண்ணுங்க, ஒரு மாசம் கழிச்சு காசு தரோம், அதை அளவு பண்ணாதீங்க. அது பிசினஸ் வரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா காசே வராது. காசே வராமல் இருக்குது, பிசினஸ் வராமல் இருக்குது, நல்லதா இல்லையா? அதை பார்த்துங்க. புதுசா பணம் போடுறோன்னு சொல்றாங்க, நம்பாதீங்க. புதுசா பிசினஸ் நீங்க வாங்கன்னு சொல்றாங்க, போகாதீங்க. இருக்கிற பிசினஸை இன்டாக்டா கண்டினியூ பண்ணுங்க. அதுல என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிங்க. ஏன்னா ஒரு இழப்புகள், ஒரு தடைகள், ஒரு தாமதங்கள் கண்டிப்பா வந்து தீரும். அஷ்டம சனி அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய வாழ்க்கை எழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமா தொழில், பணத்தை பெரிய அளவில் எழுதும்போது என்ன ஆகும்னா அந்த மரியாதை போயிடும். குடும்பத்துல மதிக்க மாட்டாங்க. 4 பேர் உங்க தவறா பேசுவாங்க. ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாத ஒரு அசிங்கம் வரும், அவமானம் வரும். இதனால நிறைய பேர் வாழ்க்கையை ஏண்டா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதனாலதான் இந்த பதிவை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். கேர்ஃபுல்லா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சிம்மராசி இருந்தாலும் அவங்களோட நிலை கடந்த 2 ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. உங்க பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. சார் இல்லை சார் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பாதீங்க. அவங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கலாம். இல்லை முக்கியமா நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்துங்க. ஒரு ஜோசியர்கிட்ட மினிமம் 3 ஜோசியர்கிட்ட பாருங்க. என்ன சார் நீங்களே மார்க்கெட்டிங் பண்றீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்க நேரம் சரியில்லாத போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டியை கூட நீங்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நடக்கும். அதனால நீங்க ஒரு தடவைக்கு 3 ஜோசியரை பார்த்து ஒரு பிசினஸ் பண்ணணுமா செய்யணுமான்னு யோசிச்சு பண்றது சிறப்பு. அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய நபர்கள், வேலையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி உங்களை எப்படா அசைக்கலாம்னு காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கான நேரம் இப்ப தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்துல எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க பர்ஃபெக்டா தான் இருப்பீங்க.
ஆனா இந்த நேரம் சரியில்லாதனால ஏதோ ஒரு தவறு பண்ணி அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான். அதனால ஒரு வேலை இழப்பு, அதனால ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி என்பவர். யாராவது சொல்லிட்டா போட வேலை வேணாம்னு விட்டு வந்துடுவீங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவீங்க. லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்ப என்ன திட்டினாலும் பரவாயில்ல, போ, எனக்கு நேரம் தெரியல, நீ பேசுறா பரவாயில்லடா, பேசிட்டு போடா அப்படின்னு போயிருங்க. ஒரு அவமானத்தை தாங்கிக்கிங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா அவமானத்தை கொடுப்பாரு, நீங்க தாங்கினீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. தாங்கலை அப்படின்னா அதுல இருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் ஆயிடும். அந்த நிலைமைக்கு போகாதீங்க. நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, இல்லை 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஒரு லோன்ஸ் ரெகுலராக கட்டுறவங்க. அவங்களாம் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 2.5 வருஷம் சில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கலாம். அதெல்லாம் சிம்மராசி என்பதுக்கு நல்லா வரும். அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில ராசி என்பர்களுக்கு அது கூட முடியாது. நீங்கள் கடகராசி கூட சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, போங்க பார்த்துக்கலாம் பாஸ், நாங்களாம் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிம்ம ராசி என்பது ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க, அதை செய்யலாம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த ஊர் ஒத்துக்குமா, கிளைமேட் ஒத்துக்குமா, அங்கே போனால் வேலை நிரந்தரமாக இருக்குமா, நல்ல கம்பெனிக்கு போகிறீங்களா, வாய்ப்பு வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. சார் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அஷ்டம சனி பாதிக்கும்னா பாதிக்கும். தவறான முடிவு எடுக்காதீங்க. வேலையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க, வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற கம்பெனியில் அப்படியே ரன் பண்ணுங்க. ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏற்கனவே ப்ரெஷர் தான் சந்திச்சுட்டு இருக்கேன் சார்னா அது கண்டினியூ ஆகும். இல்லை சார் இதுக்கு ஏதாவது வழி இல்லையானா வேறு ஸ்டேட் மாறலாம். இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, பக்கத்து ஸ்டேட் மாறலாம், பக்கத்து கண்ட்ரி மாறலாம், இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி மாறலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே என்னன்னா அடுத்த வேற இடத்துக்கு போகும்போது நினைப்போம் ஏதோ ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும். சரி புதுசாக வரும்போது அப்படிதான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி எதுவும் பண்ணாது. மொத்தத்தில் இந்த அஷ்டம சனியில புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது. உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக தேவை. நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வயிறு ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய சிம்மராசி என்பது நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் படுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அசால்ட்டாக நினைக்காதீங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதிவு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனியில் பொருந்தும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பு. கடந்த 3 வருட காலமாக பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். நிறைய பேர் என்னன்னா 7ஆம் இடம் கண்டக சனின்னு பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. சனி பகவான் பல நல்ல விஷயங்களும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நான் அதனாலதான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது 3 வருடங்களுக்கு பிறகு நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பதை ஒத்துப்பாங்க. சில பேருக்கு நீண்ட காலமா இருக்கு. அது காரணம் உங்களுடைய தசாபுத்தி. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதே போல சனி தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதனால நீண்ட காலமா கஷ்டப்படுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவங்களுக்குமே இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி பலவிதமான நன்மைகளை செய்ய போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகள்லாம் இருக்கு. சனி பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சியாய் தன்னுடைய பார்வையாக 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். அப்ப கன்னிராசி என்பவர்களுக்கு இழந்த பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறார். பாக்கியம்னா என்ன சார்? இன்னும் புரியல சார். பாக்கியம்னா நிறைய பேருக்கு திருமணம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நடக்குது.
என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இருக்கா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இந்த வருஷம் இருக்கான்னு கேட்டு அலையக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு இது முக்கியமான பதிவு. கண்டிப்பா வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீண்ட நாளா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா நடந்தே தீரும். அடுத்ததாக தொழிலில் கடன்களை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழிலில் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழில தடை தாமதம். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்கினேன், இப்போ கடன் கட்ட முடியல, இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் என்க்ரோச் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கைவிட்டு போயிடுமோ பயமா இருக்கு, தொழில நிறைய கடனை சந்திச்சிட்டேன், தொழில நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், கடந்த 3 வருஷமா எதுவுமே நடக்கல சார் என் லைஃப்ல, நான் எங்க போனாலும் ஒரு பிரச்சனை, அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய விரக்தியில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை நிவர்த்தியாகி நம்மளாலையும் சில விஷயங்கள் சாதிக்க முடியும்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கொடுக்கப்படுறாரு. ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் நிறைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பாரு. வெற்றிகளும் வரும், அதே நேரத்தில் கடன் பிரச்சனையும் வரும். வெற்றி வரும்போது என்ன நினைப்போம், நம்ம திருப்பி சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைப்போம், அப்படிதான் கடன்களையும் மாட்டும். அந்த மாதிரி விஷயங்களை கன்னிராசி அன்பர்கள் இருந்ததுனால இப்ப அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியா போறார். அப்ப கடன் நிவர்த்தி எப்ப ஆகும், தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் வாய்ப்பு, அது எல்லாமே கிடைக்குமா சார்னா கண்டிப்பா சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகும். அதே போல வேலையில கடுமையான நெருக்கடி, வேலை இழப்பு, வேலை வாய்ப்பின்மை, இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்ட கன்னிராசி என்பதற்கு ஒரு பெரிய நிவர்த்தி. அப்பாடா இந்த வேலை கிடைச்சாவது போதும். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம், கன்னிராசியா இருக்கீங்க, ஏதாவது ஒரு கம்மியான சம்பளம் வந்தா கூட எடுத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க அதுவும் வாய்ப்பு வரலையே சார். அந்த வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம், சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்க்கிறார். சனி பகவான் 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்க்கும்போது என்ன, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம அதை செய்யலாமா வேண்டாம், ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதை மட்டும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டீங்க, ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி. ஒரே இடத்துல 3 கம்பெனி வாய்ப்பு வரும், அப்ப என்ன பண்ணுவீங்க, ஐயோ அதுல போலாமா, அந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த கம்பெனில பே இருக்கு, அப்ப அதை மட்டும் கரெக்டா பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஒரு வேலை மாற்றம் பண்ணீங்கன்னா சிறப்பு. பதவி உயர்வு கண்டிப்பா கிடைச்சே தீரும், சம்பள உயர்வு கிடைச்சே தீரும், கவலைப்படாதீங்க. ஒரு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பயங்கர ரிலீஃப் இருக்கும், நீங்களே பார்ப்பீங்க, பயங்கர ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. மென்டலி பிசிக்கலி இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஐயோ இவ்வளோ பிரச்சனையா சார், நிறைய பேருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அம்மா அப்பா கூட சண்டை, வேற ஏதோ ஒரு பிரச்சனையே நீங்க அங்க மத்தவங்க கிட்ட காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா உங்க ராசியிலே கேது வேற. அப்ப இந்த சூழ்நிலை எல்லாமே நிவர்த்தியாகி, நான் ஏன் அந்த மாதிரி பேசுனேன்னு தெரியல சார், திடீர்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு, திடீர்னு அந்த மாதிரி தப்பா யோசிச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில இருந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல சுமூகமான சூழல், கூட பிறந்தவங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, கணவன் மனைவி கிட்ட ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. நிறைய பேருக்கு அயல்நாடு வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்பு, அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இம்போர்ட்டாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கலாம், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். ஆனால் நீங்கள் முடிவெடுக்கணும். திருப்பி சொல்கிறேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குது, அம்மா வயசாயிடுச்சு, இந்த மாதிரி ரொம்ப யோசிக்காமல் நம்ம போனால் நல்லா இருக்குமா அப்படின்றத மட்டும் யோசிங்க. அதை யோசிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போனீங்க, அங்கேயும் சூழ்நிலை சரியில்லை, நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் படிக்கலாம் போயிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருக்கீங்க. 2 வருஷத்துல வேலை வாங்கலாம் நினைச்சிருப்பீங்க, ஆனால் வேலை கிடைக்காம அங்கே பர்மனெண்ட்டாக அங்கே இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத நிலை உண்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்,
நிம்மதியான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால வெளிநாட்டிலேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணீங்க கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் திருமணமாய் விவாகரத்தானவர்களுக்கு மறு திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த சனி பயிற்சியில் கிடைக்கும். முக்கியமாக வீடு வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட கடன், நிறைய பேருக்கு இடம் விற்கல, வீடு விற்கல, இதனால என்னோட கடன் அதிகமாயிட்டே போச்சு, இதனால என் பையனுக்கு செலவு பண்ண முடியல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறது ரெடி பண்ண முடியல, இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்பு, முக்கியமா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது எல்லாமே சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆக போகுது. அந்த வீடு விற்க போகுது, இடம் விற்க போகுது, அதனால ஒரு பணம் வரப்போகுது. அதே போல அந்த பணத்தின் மூலமாக திருப்பி ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுலாம் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா செஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பணம் வருது, ஏதோ கடன் கட்டுறீங்கனாலும் அது ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ஒரு இடத்த வாங்கி வைங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா பழைய வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலையை சனி பயிற்சியில் சனி பகவான் கொடுக்க போறாரு. அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சுங்க, வாங்கிக்கிங்க. அதே மாதிரி மேலே ஃப்ளோர் கட்டுறது, வீடு ரெனோவேட் பண்ணுறது, வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறது, இது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம். அதற்கான பணம் வரும், அதுக்கான வரவுகள் உண்டு, அதற்கான வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே இருக்க போகுது. அம்மாவுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அம்மா உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி 3 வருடங்களுக்கு பின் மன ரீதியா, உடல் ரீதியா ஒரு நிவர்த்தி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ப்ரெஷர் ஃப்ரீயா, அதே மாதிரி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள, தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றி பெற, தொழிலில் கடன் பிரச்சனைகள் தீர, எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துறோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.